சரண்யா மேடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவள் போடலான்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்க, இல்லை சார் அவங்க சென்டிமெண்ட்டாக எந்த படமும் இல்லை, தெலுங்கில் வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃப்ளாப்பு, அதனால் வேண்டாம். அதனால் நாங்கள் சரி சரண்யா மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த காஸ்டியூமுக்கும் இல்லை, எனக்கு அவங்களுக்கு சின்ன கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கல. அப்போ இது ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல. அதனால் சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னென்னா 90 நாள் ஷெட்யூல், அது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட்டாக இருந்தால் ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும். அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின், நான் முதலாக கிளாப் அடித்தது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபஸ்ட்டு புது வசந்தன்னு ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம். அது அப்போது நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வராங்க. ரம்யாவுக்கு பேசணுன்னா இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார், கொஞ்சம் லேட்டாக வர, வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரேன்னாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து 35 வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மறவாமல் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.